இந்த உட்பொருள்ங்கிறத இன்னொரு விதமா புரிஞ்சுக்கலாம். இத ஸ்ரீபாஷ்யத்துல சாக்ஷாதபி அவிரோதம் ஜெய்மினிகி என்ற சூத்திர விளக்கத்தில் ராமானுஜர் காட்டுகிறார். என்னன்னா, இப்போ இந்திரன், அக்னி, வருணன் முதலிய அந்த சொற்கள் வேதத்துல வருதுன்னா அது அந்தந்த தேவர்களைத்தான் சொல்வதாக எடுத்துக்கணும்னு தேவையில்லை. அவள்லாம் இருக்கா, குறைவில்லை, அவர்களுக்கும் பெருமை உண்டு, அதையும் நாம குறைச்சு சொல்ல போறது இல்லை. ஆனாலும் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளும் போது நேரா பகவானை சொல்வதாகவே புரிந்து கொள்ளலாமே. அது அதற்கு இலக்கண ரீதியான அர்த்தம், எட்டிமலாஜிக்கல் மீனிங்னு ஒண்ணு இருக்கும். இந்திரன் என்றால் ஆளுமை மிக்கவன் அர்த்தம். நாராயணன் தான் அப்சல்யூட் இந்திரன், எல்லா உலகங்களிலும் ஆளுமை கொண்டவன் எம்பெருமான். அப்ப அவனையே இந்திரன் நாம புரிஞ்சுக்கலாமே. அது போல அக்னி என்று இருக்கிறதா, அக்னினா நமக்கு ஒளி காட்டி வழிகாட்டி முன்னே அழைத்து செல்பவருக்கு அக்னின்னு பேரு. பகவான் தான் ஞான ஒளி தந்து முன்னே அழைத்து செல்கிறான். அக்ரம் நயத்தி இதி அக்னிகி, நம்மை முன்னடத்தி செல்பவன் நாராயணன், அக்னி. அப்படியே வச்சுக்கலாமே. அது போல வைஸ்வானரன்னு வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீரண சக்தி, அந்த தீ வயிற்றிலே அந்த ஃபயர் வேற, அது அல்சர், நம்ம இன்னொருத்தரை பார்த்து வயர் எறிவது அது வேற. இது வைஸ்வானர அக்னின்னு சொல்லி டைஜஸ்டிவ் ஃபயர். அந்த வைஸ்வானரன்கிறது கூட பெருமாள் பேருனே வச்சுக்கலாம். ஏன்னா விஸ்வம், உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நரன் என்றால் அத்தனை மனிதர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன், உலகத்துல உள்ள எல்லோருக்கும் தலைவன் பகவான், வைஸ்வானரன் அவனையே சொல்லிடலாம். இது போல இது ராமானுஜரே காட்டின விஷயம். அதனால எங்கெங்கெல்லாம் தேவர்களின் பேர் இருக்கோ ஸ்ட்ரெயிட்டா பகவானை சொல்றதாவும் எடுத்துக்கோ. அப்ப ரெண்டு வழி காமிச்சிட்டாரா. ஒண்ணு, அந்த தேவர்கள் பேர் இருந்தாலும் அவளுக்குள் அந்தரியாமையாக இருக்கும் பகவானை இந்த வேத மந்திரங்கள் சொல்லியிருக்கு. அல்லது அந்த பெயராலேயே பகவானை தான் அழைக்கிறது இப்படின்னு ராமானுஜர் காட்டினாதான் ஓதிய வேதத்தின், ரொம்ப நாளா வேதம் ஓதின்னு இருக்கோம், அதன் பொருளே நமக்கு புரியல. ராமானுஜர் சொன்னதால் தான் பொருள் மட்டும் இல்ல, உட்பொருளாய். அது எவ்வளவு அழகான வார்த்தை பிரயோகம் பாருங்க. திருவரங்கத்த முதனார் பயன்படுத்திய ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்கு. வேதத்துக்கு பொருள்னு பார்த்தோம்னா அக்னி, இந்திரன், வருணன் தெரியவா. உட்பொருள்னு பார்த்தா அவளுக்குள் இருக்கக்கூடிய நாராயணன் தெரிவான். அப்படி ஓதிய வேதத்தின் உட்பொருளாய், நாம ரொம்ப நாளா ஓதிக்கொண்டு வரக்கூடிய வேதத்துக்கு உட்பொருளாக பகவான் இருக்கான். அதை எடுத்து காட்டினார் ராமானுஜர்.